நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு இந்த நாளில் இடைப்படுவாராக. இந்த நாளில் நான் செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். அதில் 2 வசனங்கள் 41, 42 தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் கடந்த ஒரு வாரமாக இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி வாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை கவனம் செலுத்தி அதை பற்றி படித்து கொண்டிருந்தேன். இந்த பகுதி சம்பவம் கூட இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி வார நிகழ்ச்சி. இந்த 19ஆம் அதிகாரம் 41, 42 வசனத்தில் கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக கடந்து வருகிறார். அப்படி கடந்து வருவதற்கு முன்பாக பட்டணத்திற்கு வெளியே ஒரு உயரமான இடத்திலிருந்து பட்டணத்தை பார்த்து அந்த பட்டணத்திற்காக அவர் சொல்லக்கூடிய வார்த்தையைத்தான் நான் இங்கே வாசிக்கிறேன். அதாவது 41வது வசனம், அவர் சமீபமாய் வந்தபோது, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று சொல்கிறார். நான் யோசித்து பார்த்தேன். பொதுவாக மனிதர்கள் கடவுளிடத்தில் போகிற பொழுது தங்களுடைய குறைகளை சொல்லி, தங்களுடைய தேவைகளை சொல்லி முறையிடுவார்கள், அழுவார்கள். ஆனால் இங்கே தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவகுமாரனாகிய கர்த்தர், மாம்சத்தில் மனிதனாய் வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கூட்டத்து ஜனங்களை பார்த்து, ஒரு பட்டணத்தை பார்த்து அவர் அழுகிறார், கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, பழைய ஏற்பாட்டில் 2 இடங்களில் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், பிதாவாகிய தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக பூமியில் மனிதனை படைத்ததற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், அன்றைக்கு பூமியில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே தேவனை மறந்து, தேவனை விட்டு தூரமாய் போய் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகினாலே மனிதனை இந்த பூமியிலே படைத்து அவனை இந்த பூமியிலே வாழும்படியாய், அதுவும் நீண்ட ஆயுசு நாட்களை கொடுத்து வாழும்படியாய் செய்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டு, பின்பு மனிதனுடைய ஆயுசு நாள் குறைக்கப்படுவதை நாம் ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பின்பு சவுலை அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்காக நான் மனஸ்தாபப்பட்டேன் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் சொல்வதாக நாம் பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேலின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அதே போல் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாய் கடந்து வருகிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 முறை கண்ணீர் விட்டார் அல்லது அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் முறையாக மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பும்படியாய் அவர் கடந்து போகிற பொழுது அங்கே கல்லறைக்கு போய், அங்கே கல்லறைக்கு முன்பாக நின்று இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே எதற்காக ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்றால், பாவத்தினால் உண்டான விளைவை குறித்து அங்கே அவர் யோசித்து அழுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். முதல் முறையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தின் விளைவின் நிமித்தமாக மனுக்குலத்திற்கு உண்டான மரணத்திற்காக கண்ணீர் விட்டார். ஆனால் இங்கே இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் பாரம்பரியத்தினால் உண்டான மனக்கடினத்தை கண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை படிக்கிற பொழுது, குறிப்பாக இந்த சம்பவத்தை குறித்து படிக்கிற பொழுது, இது ஒரு விசேஷித்தமான சம்பவமாக நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த சம்பவத்தை மத்தேயு எழுதவில்லை, மார்க் எழுதவில்லை, யோவான் எழுதவில்லை. இந்த மூவருமே இந்த சம்பவத்தை எழுதவில்லை. ஆனால் லூக்கா மாத்திரமே இந்த சம்பவத்தை தன்னுடைய சுவிசேஷத்திலே எழுதியிருக்கிறார்.
இது இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி வார நிகழ்ச்சி. இன்னும் 3 தினங்களுக்குள்ளாக அல்லது 2 தினங்களுக்குள்ளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு கல்வாரி சிலுவையில் எருசலேமில் அவர் கொலை செய்யப்பட இருக்கிறார் அல்லது மரிக்க இருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்து ஏன் எருசலேம் பட்டணத்தை பார்த்து, இங்கே பட்டணத்தை பார்த்து, பட்டணத்தில் இருக்கிற மக்களை பார்த்து ஏன் அவர் கண்ணீர் விட்டு அழுதார்? இந்த பட்டணத்தில் அதிகமாக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ததாக நாம் பார்க்க முடியாது. ஒரு 3 அல்லது 4 முறை மாத்திரமே இந்த பட்டணத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 ஆண்டு ஊழியத்திலே வந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பட்டணத்தில் பிறந்தவர் கிடையாது. அவர் பெத்லெகேமிலே பிறந்தார். அவர் நாசரேத்திலே வாழ்ந்தார், நாசரேத்திலே வளர்ந்தார். கப்பர்நகூமிலே அவர் வாழ்ந்தார். அவர் அதிகமாய் ஊழியம் செய்த இடங்கள் எது என்று சொல்லி பார்க்கிற பொழுது சமாரியா, எரிகோ, பெத்சாயிதே, கப்பர்நகூம் போன்ற இடங்களிலே அவர் அதிகமாய் ஊழியம் செய்தார். பின்பு ஏன் எருசலேம் பட்டணத்தை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழுகிறார் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த எருசலேம் பட்டணம் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலிருந்து இன்றைக்கு வரைக்குமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக கருதப்படுகிறது. இதனுடைய சரித்திரத்தை நாம் சுருக்கமாக பார்க்க வேண்டும். அதாவது ஆதியாகமத்தில் ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து ஈசாக்கை பலியிடும்படியாக சொன்னார். ஈசாக்கை பலியிடும்படியாக சொன்ன பொழுது, நான் உனக்கு காண்பிக்கும் ஒரு மலையில் ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாம் கடந்து போய் அவர் பலிபீடம் கட்டி விறகை பலிபீடத்தில் அடுக்கி ஈசாக்கை அதன் மேல் கிடத்தி ஈசாக்கை வெட்டுவதற்காக கத்தியை ஓங்கினார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாமே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுக மனுஷன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஈசாக்கின் ஸ்தானத்தில் ஒரு பலியாடை கொடுக்கிறார். அந்த பலியாட்டை எடுத்து ஆபிரகாம் பலி செலுத்தின பிறகு ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை, யெகோவா ஈரே, அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி. அந்த இடம் எது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், மோரியா மலை என்று சொல்லி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பின்பு அதே இடம்தான் மோசேயினுடைய நாட்களிலே ஓரேப் மலையாக மாறுகிறது. அதாவது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான், ஈசாக்குக்கு யாக்கோபு, யாக்கோபுனுடைய 12 பிள்ளைகள் இஸ்ரவேல் தேசமாக மாறி அவர்கள் எகிப்தில் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் பின்பு ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். அந்த பிரயாணத்தின் பொழுது ஓரேப் மலைக்கு அருகாமையிலே மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். அந்த ஓரேப் மலையின் கீழே ஜனங்கள் இருக்கிற பொழுது அந்த மலையின் மேலே மோசே போய் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிறான். இது 2வதாக இந்த இடத்தை குறித்து பார்க்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எருசலேம் பட்டணம் ஒரு 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 மலை சூழ்ந்த பட்டணம். அதுவும் குறிப்பாக அது சீயோன் மலையின் மீது கட்டப்பட்டிருந்தது, சீயோன் பர்வதத்தின் மீது கட்டப்பட்டிருந்தது. இந்த சீயோன் மலைதான் ஆபிரகாமுடைய நாட்களில் மோரியா என்று சொல்லி அழைக்கப்பட்டது. மோரியா தேசத்திலே இருந்த மலை. பின்பு மோசேயினுடைய நாட்களிலே அதனுடைய பெயர் ஓரேப் என்று சொல்லி மாறியது. பின்பு நாம் தாவீதினுடைய நாட்களுக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது அந்த இடம் தாவீதிற்கு தேவனால் காண்பிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், அந்த இடத்திலே சாலமன் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். ஆக எங்கே இது துவங்குகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் மனிதன் பாவத்திலே விழுந்து போன பொழுது மனுக்குலத்தை மீட்பதற்காக ஸ்திரீயின் வித்தாக இரட்சகர் அனுப்பப்படுவார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த இரட்சகர் வந்து மனுக்குலத்தை மீட்டெடுப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
அந்த வாக்கு தத்தத்தின் தொடர்ச்சியாக அந்த இரட்சகர் யாருடைய வம்சத்தில் வருவார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த உடன்படிக்கையில் அவனுக்கு அநேக விதமான ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தமாய் கர்த்தர் கொடுக்கிறார். கடைசியில் அவர் சொல்கிறார், உன் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆக ஆபிரகாமுடைய வம்சத்தில் இரட்சகர் வர இருக்கிறார். அந்த இரட்சகர் மனுக்குலத்தை மீட்பதற்கு அவர் ஸ்திரீயின் வித்தாக பிறந்து அவர் சிலுவையில் மரிப்பார், ரத்தம் சிந்துவார். அதன் அடையாளமாக, அதற்கு முன்னோட்டமாக ஆபிரகாம் ஈசாக்கை மோரேப் மலையில் பலியிட கடந்து போன பொழுது கர்த்தர் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். அது கிறிஸ்துனுடைய நிழல் சாயல். ஆக இந்த இடத்துல இந்த எருசலேம் பட்டணத்தினுடைய வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்க்கிற பொழுது ஆபிரகாம் அங்கே பலி செலுத்தினான். பின்பு அந்த மலையில் மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டான். பின்பு தாவீதுக்கு அந்த மலை காண்பிக்கப்பட்டது. அந்த மலையின் மீது தேவாலயத்தை சாலமோன் கட்டினான். சீயோன் மலையின் மீது தேவாலயத்தை சாலமோன் கட்டினான். அந்த மலை மீது இந்த எருசலேம் பட்டணம் இருக்கிறது. அந்த எருசலேம் பட்டணத்தை சுற்றிலுமாய் மலைகள் இருக்கிறது. ஆக இந்த எருசலேம் பட்டணம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. தேவனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. பின்பு நாம் பார்க்கிற பொழுது இந்த புதிய ஏற்பாட்டிற்குள்ளாய் கடந்து வருகிற பொழுது இதே இடம்தான், அதாவது ஆபிரகாமுக்கு கர்த்தர் காண்பித்த அந்த இடம், மோசேக்கு கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த இடம், தாவீதுக்கு காண்பிக்கப்பட்டு சாலமோன் தேவாலயத்தை கட்டின இடம், பின்பு அதே இடம்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அதே மலைதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட கொல்கொதா மலையாக மாறுகிறது. ஆக இந்த காரியங்கள் எருசலேம் பட்டணத்தை சுற்றிலுமாக நடக்கிறது. ஆக எருசலேம் பட்டணம் என்பது ஒரு சாதாரணமான பட்டணம் கிடையாது. அது தேவ திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம். எருசலேம் என்றால் அது சமாதானத்தின் பட்டணம், அது நம்பிக்கையின் பட்டணம், அது ஒற்றுமையின் பட்டணம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். இந்த எருசலேம் என்ற வார்த்தை எருசலாயும் என்று சொல்லக்கூடிய எருசலாயும் என்று சொல்லக்கூடிய இரண்டு வார்த்தைகளுடைய கூட்டு பொருள் தான் எருசலேம். அது எருசலாயும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அது எபிரேய வார்த்தை. எரு என்று சொல்லுகிற பொழுது எஸ்டாப்ளிஷ்ட், அதாவது ஸ்தாபிக்கப்பட்ட. சாலேம் என்று சொல்லுகிற பொழுது சமாதானம் என்று. ஆக எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்திற்கு அஸ்திவாரமாய் காணப்படக்கூடிய ஒரு இடமாக அது இருக்க வேண்டும். அது சமாதானத்தின் பட்டணம். இதற்காகவே கர்த்தர் அந்த பட்டணத்தை தெரிந்து கொண்டார். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே முன்குறிக்கப்பட்ட ஸ்திரீயின் வித்து வார்த்தையாக இருந்தவர் மாம்சத்திலே வந்து இப்பொழுது அந்த பட்டணத்திற்குள்ளாக கடந்து வந்து அவர் எருசலேமிலே மரிக்க இருக்கிறார். அந்த பாதைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். இதை வெளிப்படுத்துவதற்காகவே 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். அவர் தேவனுடைய குமாரன், அவர் இரட்சகர், அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா, அவர் அந்த திட்டத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் கடந்து வந்தவர் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் இருந்தது, அவருடைய போதனை இருந்தது. ஆனால் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இரட்சகர் என்று சொல்லி பார்க்கவில்லை. ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா என்று சொல்லி பார்க்கவில்லை. ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஸ்திரீயின் வித்தாக வந்திருக்கிற இரட்சகர், மனுக்குலத்தை மீட்பதற்காக வந்திருக்கிற இரட்சகர், மனுக்குலத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தும்படியாக, சமாதான பலியாக சிலுவையில் மரிக்கும்படியாய் வந்திருக்கிற இரட்சகர் என்று சொல்லி அவரை பார்க்கவில்லை. ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று சொல்லி பார்த்தார்கள். ஜனங்கள் அவரை அதிசயங்களை, அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்று சொல்லி பார்த்தார்கள்.
ஜனங்கள் அவரை போதகர் என்று சொல்லி பார்த்தார்கள். இது பொது ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்த விதம். பரிசேயர்கள், சதிசேயர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், இப்படித்தான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள். அல்லது தேவ தூஷணம் சொல்லுகிறவன், பெருமை பேசுகிறவன், மனிதனாயிருந்தும் தன்னைத்தானே தேவனுக்கு இணையாக, தேவனுக்கு சரிசமமாக பேசக்கூடியவன், தேவ தூஷணம் சொல்லுகிறவன் என்று பரிசேயரும் சதிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதுமே அவர் வழக்காடி கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவனுடைய அதிசயங்களையும் கிரியைகளையும் அற்புதங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் போதனைகளை புரிந்து கொள்ளவில்லை. சரி, இப்பொழுது இயேசு கிறிஸ்து தேவ திட்டத்தின் பிரகாரமாய் மரிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்திற்கு நேராக வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எருசலேம் பட்டணத்தார் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. அவர்கள் வேறொரு காரியத்தில் மிகவும் அலுவலாக இருக்கிறார்கள். வெரி பிஸி என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வோம் அல்லவா, அவர்கள் மிகவும் அலுவலாக காணப்படுகிறார்கள். என்ன என்று சொன்னால், இன்னும் 2-3 நாட்களில் பஸ்கா பண்டிகை வர இருக்கிறது. அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக பட்டணத்தார் எல்லாருமே ஆடுகளை, மாடுகளை, புது திராட்சை ரசத்தை, புது பொருள்கள், இன்னும் அந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு தேவையான பொருள்கள் என்னவோ அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வாங்குவதில் பிஸியாக இருக்கிறார்கள். பஸ்கா பண்டிகையினுடைய நோக்கம் என்ன? பஸ்கா பண்டிகை எதை வெளிப்படுத்துகிறது? இவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்கப்படுவதற்காக அங்கே மோசேயின் மூலமாக அல்லது மோசே தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த செய்தியின்படி அவர்கள் அன்று இரவு ஒரு ஆட்டை பலி செலுத்தினார்கள். அந்த ஆடு மரித்தது, அந்த ஆடு இரத்தம் சிந்தினது. அந்த ஆட்டின் இரத்தத்தை அன்று அவர்கள் தாங்கள் வசித்த வாசல்களின் நிலை கதவுகளில் தடவும்படியாக கர்த்தர் சொன்னார். அப்பொழுது நீங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நீங்கள் கடந்து போவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அதை நிறைவேற்றும்படியாக, அதை செயல்படுத்தும்படியாக பஸ்கா பண்டிகை அவர்களுக்கு தேவனால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பஸ்கா பண்டிகையினுடைய நிழல் சாயல் அல்லது பஸ்கா பண்டிகையினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு நாளிலே தேவகுமாரன் வருவார். அதாவது ஏதேன் தோட்டத்தில் மனிதன் விழுந்து போன உடனே, அவன் தேவ சமூகத்தில் இருந்து துரத்தப்பட்ட உடனே, அல்லது தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த உறவு முறிந்து போன உடனே, அவன் தேவனுடைய பார்வையில் அவன் தேவ சாயலை இழந்து போனபடியினாலே அவன் சமாதானத்துக்கான காரியத்தை அவன் துளைத்து போட்டபடியினால அதை சரி செய்வதற்கு அவர் இரட்சகரை அனுப்புவேன் என்று சொன்னார். ஒரு நாளிலே அந்த இரட்சகர் வருவார் என்பதற்கு அடையாளமாகவே பழைய ஏற்பாட்டிலே பல சம்பவங்கள் கிறிஸ்துவின் நிழல் சாயலாக காணப்படுகிறது. இப்பொழுது நான் யோவான் எழுதின சுவிசேஷத்தை படித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேவாலயத்திற்கு போனார். அங்கே பரிசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாரும் உட்கார்ந்து வேதத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திற்குள்ளாக கடந்து போய், என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறோம், வேதத்தை படிக்கிறோம் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். யோவான் 5:39 வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நல்லது தான், ஆனால் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொன்னார். அப்படி என்றால் நிச்சயமாக அவர்கள் கையில் இருந்தது பழைய ஏற்பாடு தான், புதிய ஏற்பாடு கிடையாது, பழைய ஏற்பாடு தான். அவர்கள் பழைய ஏற்பாட்டைத்தான் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பழைய ஏற்பாடு முழுவதுமாக என்னை பற்றி தான் பேசுகிறது, என்னை குறித்து தான் சாட்சி கொடுக்கிறது.
யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, பின்பு அது மாம்சத்திலே வந்தது, அது மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணினது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆக மாம்சத்திலே தேவன் வந்தார் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக. இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய அநேக காரியங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம் கிறிஸ்துவின் நிழல் சாயல். அந்த ஆசரிப்பின் கூடாரத்தை மையமாக வைத்துத்தான், மாதிரியாக வைத்துத்தான் சாலமன் தேவாலயத்தை கட்டினான். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று. ஆசரிப்பு கூடாரத்திலே கொண்டாடப்பட்ட எல்லா பண்டிகைகளுமே தேவனால் நியமனம் செய்து கொடுக்கப்பட்டது. நேரம் இருக்கும் என்றால் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். அந்த பண்டிகைகள் ஆசரிப்பு கூடாரத்தையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நடக்க இருக்கும் மற்ற பலிகளையும் மையமாக வைத்து கொடுக்கப்பட்ட பண்டிகைகள். அவைகள் எல்லாமே கிறிஸ்துவின் நிழல் சாயல். இப்பொழுது இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பழைய ஏற்பாட்டில் நிழல் சாயலாக இருந்த தேவகுமாரன், பழைய ஏற்பாட்டிலே ஸ்திரீயின் வித்தாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவகுமாரன் இப்பொழுது மாம்சத்திலே வந்தார், மனிதனாக வாழ்ந்தார். இப்பொழுது தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஜனங்கள் அவரை பார்க்கவில்லை. சாலமன் தேவாலயத்தை கட்டின பொழுது தேவனுடைய பிரசன்னம் வந்து தேவ ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமனுடைய மறைவுக்கு பின்பு பல ஆண்டுகள் கழித்து என்ன ஆயிற்று? ஜனங்கள் தேவாலயத்தை நம்பினார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தை விட்டு தூரமாய் போனார்கள். தேவாலயத்தில் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளை, தேவாலயத்தில் கொண்டாடப்பட்ட அல்லது செயல்படுத்தப்பட்ட ஆராதனை முறைகளை, அவர்கள் பண்டிகைகளை பாரம்பரியமாக சடங்காச்சாரமாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள். ஆக பழைய ஏற்பாட்டில் ஒரு காலம் வந்தது. ஒருவேளை நேரம் இருக்கும் என்றால் எரேமியா 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். எரேமியாவை கர்த்தர் அழைத்தார். எரேமியாவை கர்த்தர் அழைத்து ஒரு நாளிலே எரேமியானிடத்தில் சொன்னார், நீ எருசலேமுக்கு போ, தேவாலயத்திற்கு போ, தேவாலயத்தின் வாசலில் நின்று அங்கே என்னை ஆராதிக்கும்படியாக வருகிற ஜனங்களிடத்திலே சொல். என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி எரேமியா கேட்டிருக்க வேண்டும். எங்கள் ஆலயம், எங்கள் ஆலயம், எங்கள் ஆலயம் என்று சொல்லி ஆலயத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறீர்கள். இந்த ஆலயம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. இந்த ஆலயம் உங்களுக்கு விடுதலை கொடுக்காது. இங்கே நடத்தப்படுகிற சடங்காச்சாரங்கள், இங்கே நடத்தப்படுகிற பலிகள் அல்லது இங்கே செலுத்தப்படுகிற பலிகள், இங்கே கொண்டாடப்படுகிற பண்டிகைகள், இவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்வதற்கு ஒருவர் வருவார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் அறியாமல் போனார்கள். அவர்களிடத்திலே பழைய ஏற்பாட்டின் புத்தகம் இருந்தது. ஆதியாகமத்திலே இருந்து மல்கியா மட்டுமாக நாம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை எடுத்து படிப்போம் என்றால் மல்கியா மட்டுமாக கிறிஸ்து நிழல் சாயலாக இருக்கிறார். சமாதான காரணர், சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கிறிஸ்து நிழல் சாயலாக எல்லா இடங்களிலும் இருக்கிறார். மல்கியாவிலே நாம் வாசிக்கிறோம், என்னுடைய தூதனை நான் அனுப்புகிறேன், அவர் வருவதற்கு முன்பதாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனை அனுப்புவேன் என்று சொன்னார். அது யோவான் ஸ்நானகனை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் இந்த 41வது வசனம் 42வது வசனம் இவ்வளவு வரலாற்று பின்னணிகளை கொண்டவைகளாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தை பார்த்து ஏன் எழுதார்? ஏனென்று சொன்னால், அந்த எருசலேம் பட்டணம் ஸ்திரீயின் வித்தாக இரட்சகர் வருவார் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் வந்து அந்த பட்டணத்தில் உள்ள சியோன் மலையில் அல்லது கொல்கதா மலையில் அவர் அந்த பழியை செலுத்துவார். அந்த சமாதான பழியை, குற்ற நிவாரண பழியை அவர் செலுத்துவார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தால், அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நிழல் சாயலாக
பழைய ஏற்பாட்டிலே பல சம்பவங்கள் நடந்தது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை பலியிடும்படியாய் சொன்ன இடம், மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த இடம், தாவீதிற்கு காண்பிக்கப்பட்ட இடம், சாலமன் தேவாலயத்தை கட்டின இடம், எல்லாமே இந்த சீயோன் பர்வதத்தை மையமாக வைத்து. இப்பொழுது அந்த தேவகுமாரன் எருசலேம் பட்டணத்திலே மரிப்பதற்காக வருகிறார். ஆனால் பட்டணத்து மக்கள் பஸ்கா பண்டிகை கொண்டாட மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண்கள் சமாதானக்காரராகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை, அவரை சந்திக்க ஆயத்தமாக இல்லை, அவர் மீது ஆவலும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஏன் எருசலேம் பட்டணத்தை பார்த்து அழுதார்? எருசலேம் பட்டணத்தினுடைய பிரச்சனை என்ன? பட்டணம் என்று சொல்லுகிற பொழுது அந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்ன? பண்டிகை கொண்டாடுகிறார்கள், தேவ ஆலயத்தை நம்பி இருக்கிறார்கள், சடங்காச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் சார்ந்து அநேக நிகழ்ச்சிகள் அந்த தேவாலயத்திற்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேவாலயம் ஆசரிப்பு கூடாரத்தின் நிழல் சாயல். அந்த ஆசரிப்பு கூடாரம் கிறிஸ்துவின் நிழல் சாயல். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் பரிபூரணமாய் நிறைவு செய்வதற்காக தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்காக எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறார். வேத வசனத்தை அறிந்த பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள் இப்பொழுது சடங்காச்சாரத்திற்குள்ளும் பாரம்பரியத்திற்குள்ளும் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது, அப்படி என்று சொன்னால் ஆபிரகாமுடைய நாட்களிலிருந்து இந்த எருசலேம் பட்டணத்திற்கு கர்த்தர் எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தார். ஆபிரகாமுடைய நாட்களிலிருந்து இந்த எருசலேம் பட்டணத்திற்கு கர்த்தர் எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்தார். இந்த பட்டணத்தை எத்தனை முறை கர்த்தர் பாதுகாத்தார். பழைய ஏற்பாட்டினுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். எத்தனை முறை எதிராளிகள் இந்த பட்டணத்தின் மீது வந்தார்கள். அசிரியர்கள் வந்தார்கள், எகிப்தியர்கள் வந்தார்கள், பாபிலோனியர்கள் வந்தார்கள், மேதிய பாரசீக பேரரசு ஆட்சிக்காரர்கள் வந்தார்கள். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மத்தியில் கிரேக்க பேரரசு அலெக்சாண்டர் வந்தான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் எருசலேம் பட்டணத்தை நேசிக்கிறார், எருசலேம் பட்டணத்தை பாதுகாக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகர் மரிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம். இந்த ஸ்தலத்தின் மீது என் கண்கள் இருக்கும். இந்த ஸ்தலத்தை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த ஸ்தலத்தில் வாசமாக இருக்கும்படியாக நான் பிரியப்படுகிறேன். இந்த ஸ்தலத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நேரம் இருக்கும் என்றால் சங்கீதம் 48 எடுத்து வாசித்து பாருங்கள், சங்கீதம் 76 எடுத்து வாசித்து பாருங்கள், சங்கீதம் 122 எடுத்து வாசித்து பாருங்கள், சங்கீதம் 137 எடுத்து வாசித்து பாருங்கள். நான் சொன்ன அநேக காரியங்கள் அங்கே காணப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, எனக்கு நேரம் இல்லாதபடியினால் இந்த பகுதிகளை நான் வாசிக்கவில்லை. நான் அதிகமாக யோசிப்பேன். ஒரு பகுதியை படிக்கிற பொழுது அதிகமாக யோசிப்பேன். எருசலேம் பட்டணத்தை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் கண்ணீர் சிந்த வேண்டும்? அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறதே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி என்று சொன்னால் ஆசீர்வதிக்கவும் அவரால் முடியும், அழிக்கவும் அவரால் முடியும், கொல்லவும் அவரால் முடியும், உயிர்ப்பிக்கவும் அவரால் முடியும், ஐஸ்வர்யம் அடைய செய்ய அவரால் முடியும், தரித்திரம் அடைய செய்ய அவரால் முடியும். அவரால் எல்லாம் முடியும். மனிதன் தெய்வத்தினிடத்திலே போய் முறையிடுவது, அழுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இயல்பானது. ஆனால் தெய்வம், கடவுள், சர்வ வல்லமுள்ள தேவன் மனிதர்களை பார்த்து, மனித வாழும் பட்டணத்தை பார்த்து அழுவது என்பது ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும்.
அதுதான் என்னை அதிகமாக சிந்திக்க வைத்து இந்த பட்டணத்தினுடைய வரலாற்று பின்னணிகளை நான் அலசி ஆராய்ந்து தேட ஆரம்பித்தேன். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்த ஆனால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த பட்டணம் தேவனால் தெரிந்து கொள்ள பட்டணம். இங்கே அநேக காரியங்கள் நடந்தது. ஆனால் அவைகள் பாரம்பரியமாக சடங்காச்சாரமாக மாறி அவர்கள் பாதை மாறி போனார்கள். சமாதானத்துக்கான வழியை அவர்கள் கண்டுகொள்ளாமல் போனார்கள். அவர்கள் பாரம்பரியம் அவர்கள் சமாதானத்துக்கான வழியை அறியக்கூடாதபடி தடையாக மாறியது. சமாதானத்துக்கான வழியை அவர்கள் பார்க்கக்கூடாதபடி கண்களால் காண முடியாமல் செய்தது. அவசியத்தை உணர முடியாமல் செய்தது. மாற்று வழியில் மனநிறைவாக மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் செய்தது. எப்பொழுதெல்லாம் மனிதன் தேவ திட்டத்திற்கு மாற்று வழி தேடுகிறானோ, ஒருவேளை தற்காலிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டதை போல தெரியும், ஆனால் அதிலே சமாதானம் இருக்காது. அதிலே தேவ சமாதானத்தை நாம் பார்க்க முடியாது. இங்கே ஒரே ஒரு சம்பவத்தை நான் உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமே எடுத்துக்கொள்வோமே. 10-15 ஆண்டுகள் காத்திருந்தார். பிள்ளை பிறக்கவில்லை. சாராளுக்கும் வயதாயிற்று. ஒரு நாள் சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகாரை திருமணம் பண்ணினார். அவர்கள் இருவருக்கும், ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிள்ளை பிறந்தது. ஏறக்குறைய 15 ஆண்டுகள் சந்தோஷமாக இருந்ததை போல தெரிந்தது. பின்பு அங்கே பிரச்சனை வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, எப்பொழுதெல்லாம் நாம் தேவ திட்டத்துக்கு மாற்று திட்டங்கள் கண்டுபிடிக்கிறோமோ அப்பொழுது கொஞ்ச காலம் நாம் வெற்றியை சம்பாதிப்பதைப் போல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதைப் போல, உலக பிரகாரமான அநேக காரியங்களை பெற்றுக்கொள்வதைப் போல தெரியும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதைப் போல தெரியும். ஆனால் முடிவு சமாதானமாக இருக்காது. இன்று பலருடைய வாழ்க்கையில், தனி மனிதனுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. சம்பாத்தியம் இருக்கிறது, வசதியான வீடு இருக்கிறது, மாதம் வருமானம் வருகிறது, உலக பிரகாரமான அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் துவங்கி குடும்பங்களில் ஆரம்பித்து, சமுதாயத்தில் ஆரம்பித்து, தேசங்களில் ஆரம்பித்து, இன்றைக்கு எல்லா இடங்களிலும் கலவரங்கள், இரத்தம் சிந்துதல், வன்முறைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மனிதன் இயற்கையாகவே சமாதானத்துக்கான வழியை அறியாதிருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவன் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போனான். சமாதானத்துக்கான வழியை மறந்து போனான். அந்த வழியை அவனுக்கு காண்பிப்பதற்காகவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு கடந்து வந்தார். அதை வெளிப்படுத்தும் வகையிலே அவர் ஊழியம் செய்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இந்த தேவ திட்டத்தை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அறியாமல் போனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த பகுதி நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? மனிதனின் வாழ்விலே சமாதானம் இல்லாமல், சமாதானத்திற்கான வழியை அறியாமல் போன மனிதனுக்காக உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். சரி, இது நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து சமாதானம் தருவதற்காக தயாராக இருக்கிறார். அவரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே இரட்சகர் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என்று பார்க்காதபடி அவரே இரட்சகர் என்பதை நாம் அறிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, எருசலேம் நகரத்தாருக்கு கொடுக்கப்பட்ட
அநேக வாய்ப்புகளைப் போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை நாம் அடைவதற்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதா? எது நமக்கு தடையாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் சமாதானத்தை அடைய முடியாதபடி தடையாக இருப்பது எது? இன்றைக்கு அநேக இடங்களில் பாரம்பரியம், சடங்காச்சாரம், மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட சட்டதிட்டங்கள், இதை நான் தைரியமாக சொல்லுவேன். இன்றைக்கு அநேகர் சபையை நம்புகிறார்கள், ஆனால் சத்தியத்தை நம்புவது கிடையாது. தேவனுடைய வார்த்தையை நம்புவது கிடையாது. எந்த சபையும் யாருக்கு விடுதலை கொடுப்பது கிடையாது. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொன்னார். ஏனென்று சொன்னால், அவர்கள் பாரம்பரியத்தை நம்பினார்கள், சடங்காச்சாரத்தை நம்பினார்கள், தேவ ஆலயத்தை நம்பினார்கள், அங்கே செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பள்ளிகளை நம்பினார்கள், பாரம்பரியத்தை நம்பினார்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. என்ன சத்தியம்? இயேசு கிறிஸ்துவே சமாதானத்திற்கான வழி, அவரே இரட்சகர் என்ற சத்தியத்தை என்றைக்கு நாம் அறிந்து ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் வரும். ஆக நாம் சமாதானத்தை அடைய முடியாதபடி, தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாக இருப்பது என்ன? யார் தடையாக இருக்கிறார்கள்? எது தடையாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதை அடையாளம் கண்டு கொள்வோம். ஆக இயேசு கிறிஸ்து தான் சமாதானம் தருகிறவர் என்ற உண்மையை நாம் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கும் என்றால் அது திறக்கப்பட வேண்டும். அப்பொழுது நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. சமாதானம் இல்லாமல் இருப்போம் என்றால் சமாதானத்தின் தேவன் நமக்காக தம்முடைய கரங்களை நீட்டி கொண்டிருக்கிறார். கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்து இரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தம்முடைய கரங்களை நீட்டி கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். அவரிடத்திலே போவோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.